அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா என்ற தலைப்புல வாழ்க்கை துணைவரின் குணநலன்கள், வாழ்க்கை துணைவர் எந்த திசையிலிருந்து வருவார், வாழ்க்கை துணைவர் பெயரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரு பொது பலனாக பார்க்கலாம். மிதுன ராசியா இருந்தா ஒரு 50% எபோ உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். மிதுன லக்னமாக இருந்தாக ஒரு 90% எபோ உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி புதன் பகவான். இது ஒரு காற்று ராசி. இப்ப பாத்தீங்கன்னாக்க மிதுன ராசியில பிறந்தவங்க கடுமையான உழைப்பாளிகள். இதுலயும் சுறுசுறுப்பா செயல்படுவாங்க. புதிதாக எதையாவது யோசிச்சு புதிதாக செயல்படுவாங்க. எதையாவது ஒன்னையே செஞ்சுட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு எப்பயுமே போர் அடிச்சிடும். ஒரு விஷயத்துல முடிவு பண்ணி அதுல இறங்கி சாதிச்சுட்டு பின்னாடி அதுல ஒரு வெறுமை அவங்களுக்கு தெரியும். அப்போ புதுசா ஏதாவது செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. சுறுசுறுப்பானவர்கள் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நகைச்சுவையா பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிர்வாகத்திறன் நிறையவே இருக்கும். புத்திசாலி, கால்குலேட்டிவ் மைண்ட் நிறையவே இருக்கும். அதே போல ராஜதந்திரமும் இவங்க கிட்ட அதிகமாகவும் இருக்கும். கொஞ்சம் எதையும் ஆழ்ந்து ஆராய்ந்து அப்புறம் தான் நம்புவாங்க. கொஞ்சம் சந்தேகமும் இருக்கும். எல்லாரையும் முழுமையாக நம்பிடவும் மாட்டாங்க. இந்த மிதுனம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பாருனாக்க இதற்கு நேர் எதிராக இருப்பாரு. இப்போ மிதுனத்துக்கு 7ஆம் பாவகம் என்பது தனுசு. இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். இந்த பேஸ்ல தான் வாழ்க்கை துணைவர் அமைவார். இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையில் ஒரு நேர்மையானவராகவும் வெளிப்படை தன்மை உடையவராகவும் இருப்பாரு. பார்க்கறதுக்கு நல்ல மதிக்கத்தக்க தோற்றம் இருக்கும். அதே போல ஆன்மீக விஷயத்திலையும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் ஈகோ இருக்கும் கொஞ்சம். அதாவது நான் தான் இந்த குடும்பத்தை வழி நடத்துவேன், நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு பிடிவாதமும் இருக்கும், ஈகோவும் இருக்கும். அதுக்காக வாதாடவும் செய்வாங்க. மற்றபடி நேர்மையானவங்க, வெளிப்படை தன்மை உடையவங்க. மிதுனத்துல பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் சில விஷயங்கள் சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது இந்த சுதந்திரத்துல யாராவது தலையிடுறாங்கன்னாக்கா அதை விரும்பவும் மாட்டாங்க. அதே போல எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு சலனங்கள் என்பது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மிதுனம் என்பது இரட்டை ராசி. அப்போ ரெண்டு மனசு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முடிவு எடுக்கும் போது குழப்பங்கள் இருக்கும். ஆனா வாழ்க்கை துணைவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். முடிவெடுக்கும் போது இவங்க பட்டுன்னு ஒரு முடிவு சொல்லுவாங்க. அது செயல்படுத்தும் போது சக்சஸ் ஆகும் ஆயிடும். சோ அந்த வகையில வாழ்க்கை துணைவர் நேசிக்கக்கூடியவர் தான். பெரும்பாலும் மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு காதல் கல்யாணம் கூட ஆயிடுது. மிதுன ராசியாக இருக்கீங்கன்னாக்க மேக்சிமம் லவ் மேரேஜ் ஆயிடுது. லவ் மேரேஜுக்கு அப்புறம் நல்லாவும் இருக்கிறாங்க. சில பேர் தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரிவுகள் ஏற்படுது, பிரச்சனைகள் இருக்கு. ஆனா கொஞ்சம் லேட்டாகவும் மேரேஜ் ஆகும். மிதுன ராசியா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவும் ஆகும். அப்படிப்பட்ட ஜாதகம் பாத்தீங்கன்னாக்க இந்த ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குருவே ஆட்சி பெற்று தனித்து இருக்கிறாருன்னா கூட அது கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தும். மேரேஜை லேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லது சனி இங்க இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க லேட் ஆகிட்டே இருக்கும். பொதுவாக குடும்ப வாழ்க்கை என்பது நேசிக்கக்கூடிய மனைவி அல்லது கணவன் வருவாங்க. பொறுப்புகளை அவங்க கிட்ட விடும்போது அவங்க சிறப்பாகவே நிர்வாகத்திறனோடு செயல்படுத்துவாங்க. மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள், சொந்த பந்தம், சுற்றத்தார், இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது குறிப்பா அவங்க சார்ந்த சொந்தங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மிதுனத்துக்கு சில விஷயங்கள்ல உடன்பாடு இல்லாம இருக்கும். அல்லது மிதுனத்தில் பிறந்தவங்க அவங்க சார்ந்த உறவுகளுக்கு உதவுனாங்கனாக்க இவங்களுக்கு அது உடன்பாடு, இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கும். இதுலயும் ஒரு கிளாஷ் இருக்கும் பாத்தீங்கன்னாக்க. அதே போல மிதுனத்துல பிறந்தவங்க கல்யாணம் ஆன உடனே கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னா சச்சரவுகள் நிறைய. ஏன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவங்களுடைய மிதுன ராசியுடைய தாயாருடன் ஒத்து போகாத ஒரு குணம், அது ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். அதுலயே குடும்ப வாழ்க்கையில நிறைய சச்சரவுகள் வரும். அதனால பெட்டர் தனி கொடுத்தனமா போயிடுறது அல்லது தள்ளி இருக்கிறது நல்லது. இப்ப பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் இந்த மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணைவர் காதலிக்கிறாங்கன்னாக்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரை ஐடென்டிஃபை பண்றாங்க. அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட பழகக்கூடியவங்களே நல்ல நட்பாக இருந்து காதலாக மாறி அப்புறம் ரிலேஷன்ஷிப்பா மாறி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த காதலரை அல்லது காதலியை ஃபைண்ட் அவுட் பண்ற சுச்சுவேஷன் நிறையவே உண்டு மிதுனத்துக்கு. இப்ப மிதுனத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எந்த திசையிலிருந்து வருவார் அப்படின்னாக்க இந்த 7ஆம் பாவகம் தனுசு. இது கிழக்கு திசையை குறிக்குது. அப்ப கிழக்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணைவர் வருவார். அல்லது வடமேற்கில் இருந்து கூட சில பேருக்கு வாழ்க்கை துணைவர் அமைவாங்க.
இது வந்து ஒரு பொது பலன் தான். நீங்க பிறந்த ஊர்ல இருந்து அதை எடுத்துக்கணும். இப்போ வாழ்க்கை துணைவரோட வீட்டு அருகே அவங்களுடைய லேண்ட்மார்க் வீட்டு பக்கம் எந்த மாதிரி இருக்கும்னாக்க, ஒரு சிவன் கோயில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது முருகன் கோயில் அருகாமையில அல்லது அந்த தெருவுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இவங்க இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பேங்கோ, ஒரு நிதி நிறுவனம், அல்லது ஒரு அடகு கடை, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஜுவல்லரி ஷாப்பு, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கும். மேலும் ஒரு வணிகம் அல்லது ஒரு பிசினஸ் ஏரியாவில் இவங்க வீடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நெருக்கமான வீடுகள் அமைந்த ஒரு பகுதி, அந்த மாதிரியான இடத்துல இருந்து இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அமைவார். இது மேக்சிமம் இது பொது பலன் தான், வெரிஃபை பண்ணி பாருங்க. மேலும் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரின் பெயரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க, பெரும்பாலும் வந்து பா பா, அதாவது பி பி இந்த லெட்டர், அடுத்தது என் நா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க மா, அதாவது எம், மா, மு, மே, மோ, அந்த மாதிரி. அப்புறம் எஸ், சா, சி, சு, இந்த லெட்டர்ஸ்ல இருந்தும் வாழ்க்கை துணைவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதையும் வெரிஃபை பண்ணி பாருங்க. கரெக்டா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைனாலையும் சொல்லுங்க. இது வந்து ஒரு பொது பலன் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க, இப்ப திசையை கூட பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் அதிபதி குரு பகவான். இந்த குரு வந்து பாத்தீங்கன்னாக்க கண்ணியில இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜாதகத்துல, அவங்களுக்கு தெற்கு திசையில இருந்து வருவாங்க அப்படின்றத ஜாதகத்தை வச்சு மாறுபடும். பொதுவா சொல்லும் போது கிழக்கு குறிக்குது, தனுசு, அந்த வகையில கிழக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு பொது பலனாதான் இதை ஐடென்டிஃபை பண்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மிதுனத்துக்கு முதல் காதலும் சரி, முதல் வாழ்க்கையும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதுவும் திருவாதிரை, மிருகசிரீசம் அல்லது புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குமே கூட திருமண வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறாங்க, அல்லது ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படுது. இது வந்து ஒரு உபய ராசி அல்லது உபய லக்னம்ன்றதுனால இந்த லக்னத்தில் அல்லது இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு கலஸ்தர தோஷமோ தார தோஷமோ இருக்கும் பட்சத்துல, அதாவது இந்த 7ஆம் அதிபதி கெட்டு இருக்கும் பட்சத்துல நீசம் பெற்று நீச பங்கமாகி 8ஆம் இடத்துலயே அந்த குரு இருந்து நீச பங்கமாகுதுன்னா கூட அவங்களுக்கு இரு தாரத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஜாதகர்கள் நிறைய பேர் மிதுனத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தோஷங்கள் என்பது அதிகம். செவ்வாய் தோஷம் இருக்கும், இல்லைன்னா அந்த ராகு கேது சம்பந்தப்பட்டிருக்கும். ராசியில வந்து கேது 7ஆம் இடத்துல ராகு, அல்லது ராசியில சூரியன் சனி, 7ஆம் இடத்துல வந்து குரு இருந்து வக்கரமா இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு அல்லது மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இருதாரம் ஏற்படுறது ஏறத்தாழ ஒரு 70% ஆஃப் பீப்புளுக்கு ஏற்படுது. அல்லது ஏதாவது ஒரு தொடர்போ அல்லது வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் உள்ள ராசி அல்லது லக்னம் தான். இப்போ பாலும் வந்து பாத்தீங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனா சில பேருக்கு அந்த காதல் ஃபெயிலியர் ஆயிட்டு அப்புறம் வேற ஒருத்தரோட திருமணம் கூட ஆகும். பாத்தீங்கன்னா அது 2வது காதல் கூட சக்சஸ் ஆகும். மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது காதல் சக்சஸ் ஆகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் காதலே கூட சக்சஸ் ஆயிடும். ஆனா வந்து ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தொழில் காரணமாவது தனித்தனியா பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது ஒரே வீட்டுல கூட பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை போன்றவையும் நிறையவே ஏற்படுது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே சில பேருக்குலாம் வந்து காதல் சக்சஸ் ஆயிடும், முதல் காதலே கூட சக்சஸ் ஆயிடுது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது, ஃபேமிலி லைஃப்ல இஷ்யூஸ் இருக்கு, தோஷங்கள் இருக்கும் பட்சத்துல அவங்க பிரிஞ்சு 2ஆம் தாரம் லெவலுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டுடுது. இந்த மிதுனம் என்பது டூயல் சைன் அப்படின்றதுனால இருதாரம் ஏற்படுறது அதிகமாகவும் இருக்கு. நல்லாவே லைஃப் போயிட்டே இருந்தா கூட பாத்தீங்கன்னாக்க நல்லா அந்நியமா இருக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த தோஷம் இருந்தா அந்த பர்டிகுலர் அந்த கிரகத்தோட தசாபுக்தி காலகட்டத்துல வாழ்க்கை துணைவரை இழந்தோ, அப்போ தனித்து இருக்கிறது, அல்லது வாழ்க்கை துணைவர் இழந்துட்டு வேற ஒருத்தர் திருமணம் செய்யறது, அல்லது சில பேருக்குலாம் நீண்ட காலமா திருமணமே இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இருந்து பிரிந்து அப்படியே தனியாவே இருக்கிறது. இந்த மாதிரியும் இந்த மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்படுது. இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பொது பலன் தான். ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது அதை தவிர்க்கலாம். ஆனா பொருத்தமே பார்க்கல அல்லது பொருத்தம் இருக்குன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டோம், இப்ப பிரச்சனையா இருக்கு, அதுக்கு இப்ப என்ன செய்யறது அப்படின்னாக்க, பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க அதாவது செப்பரேட்டா போய் தனி குடுத்தனமா இருக்கிறது, அல்லது தொழில் காரணமா கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்து அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு புதிய தாலி எடுத்து கோவில்ல அர்ச்சகரை வச்சு ஒரு முறையான சடங்குகள் செய்து அந்த புதிய தாலியை கட்டிட்டு பழைய தாலியை வந்து கோவில் உண்டியல்ல போடுறது, மீண்டும் ஒரு முறை திருமணம் அதே ஜோடி செஞ்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு தோஷ நிவர்த்தி தான். மிதுனத்துக்கு எந்தெந்த ராசிகள்லாம் வந்து பொருந்தாது, செட் ஆகாத ராசி அப்படின்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சமசப்தமா ராசிகள்ல திருமணம் செய்யக்கூடாது. மிதுனத்தோட
தனுசு சேர்த்தனாக ஈகோ கிளாஷ் ஆகி 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அந்த வகையில வந்து மிதுனத்துக்கு தனுசு செட் ஆகாது. அடுத்தது மகரமும் செட் ஆகாது. மகரமும் சஷ்டகமா வந்துடும், செட் ஆகாது. அடுத்தது மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம் கண்டிப்பாக தவிர்க்கணும். விருச்சகமும் மேஷமும், ஏன்னா விருச்சகமும் மேஷமும் வெவ்வேறு குணங்கள் உடையவர்களாக இருப்பாங்க. குறிப்பா மேஷம் விருச்சகத்தோட அதிபதி செவ்வாய்ன்றதுனால புதன் பகை. அப்போ மிதுனத்துக்கு விருச்சகம் மேஷம் செட் ஆகாது. அதே போல தனுசு தவிர்க்கணும், மகரத்தையும் தவிர்க்கிறது நல்லது. மகரத்தோடையும் செட் ஆகாது. இந்த கடகம் மிதுனம் அதுவுமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஈகோ கிளாஷ், ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை இருக்கும். கடகம் மிதுனம் அதுவுமே செட் ஆகிறது இல்லை. சஷ்டகம் ஒரு பக்கம், நீர் ராசி காற்று ராசி அதுவுமே செட் ஆகாது. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க புதனும் சந்திரனும் ஆப்போசிட் கிரகங்கள், அதனால செட் ஆகாது. இதுல வந்து கன்னி வந்து செட் ஆகுமா மிதுனத்தோட அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். ஏன்னா கன்னி புதன், மிதுனத்துக்கும் புதன், அந்த வகையில ஓகே. ஆனா நிலம் காற்று ராசி அந்த தத்துவத்தின் அடிப்படையில் எடுத்துக்கும் போது சில ஈகோ இருக்கும். 2 பேரும் ஈக்குவலா புத்திசாலியா இருக்கிறதுனால ஒரே உரையில 2 வாள் இருக்க முடியாது இல்லையா? அதனால சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் மிக அதிகமாக இருக்கும். சப்போஸ் இதெல்லாம் வந்து ஜாதக பொறுத்து இருந்தா கன்சிடர் பண்ணிக்கலாம். எல்லா ராசியும் தவிர்த்துட்டு அப்புறம் யாரை தான் கல்யாணம் பண்றது? அதனால அதிகமா இம்பார்ட்டன்டா முக்கியமா தவிர்க்கணும். மேலோட்டமா நம்ம ஒரு பொது பலனா சொல்லணும்னாக்க விருச்சகம் ஃபர்ஸ்ட், மேஷம், தனுசு இதை வந்து பொது பலனா தவிர்த்தலாம். 8ஆம் பாவகமாக வர்றது வந்து மகரம், மகரத்தின் அதிபதி சனி. இந்த சனி கூட பாத்தீங்கன்னாக்க புதனுக்கு நட்பு கிரகம் தான். சப்போஸ் நான் வந்து ஒரு மகர ராசி ஒருத்தரை காதலிக்கிறேன், அப்படி அது வந்து செட் ஆகுமா அப்படின்னாக்க நீங்க வந்து அவங்களதான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னாக்க அவங்க ஜாதகத்திலயும் அந்த பிராப்தங்கள் இருக்குன்னாக்க யாராலையும் தடுக்க முடியாது, கல்யாணம் நடந்துரும். ஜாதகத்துல பொருத்தம் இருந்துருச்சுன்னா நல்லாவே இருக்கும் லைஃப். சப்போஸ் இந்த கலசர தோஷம் இருக்கும் பட்சத்துல தான் அந்த பிரிவுகளை ஏற்படுத்தும். இது மாதிரி ஆப்போசிட்டா பண்ணி கூட செட் ஆகாதுன்னு சொல்ற ராசியை பண்ணி கூட நல்லா இருப்பாங்க. தோஷங்கள் இருந்து செட் ஆகுன்னு ஒரு சொல்ற ராசியோட இணையறாங்கன்னு வச்சுங்களேன். உதாரணமா துலாமும் மிதுனமும் இணையுதுன்னு வச்சுங்களேன், அது கூட பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கும். ஏன்னா அங்க வந்து தோஷங்கள் இருக்கும் ஜாதகத்துல. ராசிப்படி பொருத்தம் ஓகே, ஆனா ராசி அதிபதி பொருத்தமும் ஓகே, ஆனா அங்க உள்ள வந்து சட்ட பொருத்தத்துல பிரச்சனைகள் இருக்கும்போது அது செட் ஆகாம போகும். அதனால அல்டிமேட்டா சிம்பிளா சொல்லும் போது விருச்சகம், மேஷம், கடகம், அதே போல தனுசு, மகரம் இதெல்லாம் தவிர்த்துட்டு மீதி எல்லாம் பாருங்க. அதுலயும் ஜாதக பொருத்தம் பார்த்து தான் ஃபில்டர் பண்ணணும், அப்பதான் கரெக்டா இருக்கும் லைஃப். அதுதான் நான் முக்கியமா இந்த பதிவோட முக்கியமான நோக்கம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.